கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நற்கருணை வழிபாட்டிலே பின்வரும் கருத்துக்களுக்காக நாங்கள் செபிக்க மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற உயிர்கொல்லியாகிய கொரோனா நோயில இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். சாட்டி பங்கு மக்கள், பங்கு தந்தை, பங்கில் இருக்கிற அனைத்து ஆலயங்களும் இறை மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். நிம்மதியோடும் சுதந்திரத்தோடும் பங்கு மக்கள் வாழ இறைவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை வழிபாட்டிலே சாட்டி பங்கு மக்களுக்காக வரம் வேண்டுகிறோம். மேலும் புலம்பெயர் உறவுகளை இந்த வேளையிலே நாங்கள் நினைத்து கொள்ளுகின்றோம். இலங்கையில் இருந்து வெளிநாடுகளிலே புரிந்து கொண்டிருக்கின்ற எம் உறவுகள் அனைவருடைய தேவைகளையும் உள்வாங்கி இந்த நற்கருணை வழிபாட்டிலே அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். மேலும் திருச்சபையிலே பல்வேறு பணிகள் ஆற்றிக்கொண்டிருக்கிற குருக்களை உருவாக்குவதிலே புனித பத்திரிசியார் கல்லூரியிலே பல ஆண்டுகளாக கிறிஸ்தவ பாட ஆசிரியாக இருந்து பல குருக்களை உருவாக்கி பலரை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கொரோனா நோய் தாக்கத்துக்குள்ளாகி இறைவனடி சேர்ந்திருக்கின்ற ஆசிரியை திருமதி மல்லிகா அவர்களுடைய ஆன்மா இளைப்பாட்டிக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் வேண்டுகிறோம். இறைவன் நித்திய பேரும்ப வான்வீட்டிலே புனிதர்களோடு இன்பெற்றிருக்க அவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். மேலும் இன்றைய நாளிலே தங்களுடைய 34வது குறிப்பிட்ட அபிஷேக நாளை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற அருள் தந்தியர்களான செபஸ்டியன் நீக்லஸ் அமைதி, சந்திரபோஸ் அமைதி, மறை மாவட்ட குருக்களான அருள் தந்தை ஜேசுதாசன், அருள் தந்தை ஜெராட் சபரிமுத்து, அருள் தந்தை ஸ்டலின், அருள் தந்தை கிறிஸ்டி, அருள் தந்தை ரூபன் மரியாம்பிள்ளை இவர்களோடு இணைந்து தன்னுடைய 32வது குருத்துவ அபிஷேகத்தை நினைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற தீவக மறை கோட்டத்தினுடைய முதல்வரும் மண்டதிவு பங்கு தந்தையுமாகிய அருள் தந்தை மனுவேல் டேவிட் அடிகளாருக்காகவும் இந்த நற்கருணை வழிபாட்டிலே பக்தியோடு வரம் வேண்டுகின்றோம். இறைவன் தொடர்ந்து நம் குருக்களை ஆசீர்வதிக்கவும் அவர்கள் பணியை ஆசீர்வதிக்கவும் நல் உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழிபாட்டிலே பக்தியோடு வரம் வேண்டுகிறோம். மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக கையேந்தி நிற்கிற நிக்சன் குடும்பத்தினருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். மேலும் பல்வேறு வழிகளே எமக்கு உதவி புரிகின்ற கொரோனா நோய் தாக்கத்திற்குள்ளாகி இப்போது உம்முடைய பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் வேண்டிக் கொண்டிருக்கிற ஆசீர்வாத வணிக நிலையத்தினுடைய உரிமையாளர், அவருடைய குடும்ப அங்கத்தவர்கள் அனைவருக்காகவும் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே வரம் வேண்டுகிறோம். மேலும் வெளிநாட்டு பயணங்கள் நல்ல முறையிலே நடந்தேறவும் கொரோனா நோய் தாக்கங்களுக்குள்ளாயிருக்கிற வைத்தியசாலை ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். மேலும் தனிமையிலே இறந்து போனவர்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாற்றி அளிக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த கொரோனா நோய் எம்மையும் எமது கிராமத்தையும் எமது நாட்டையும் ஏன் இந்த உலகத்தையும் விட்டு அகல வேண்டும். இதனால்
நாங்கள் ஒவ்வொருவரும் நிம்மதியோடும் சுதந்திரத்தோடும் அமைதியோடும் வாழுகின்ற வரத்தை இறைவன் எமக்கு நிறைவாக அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உன்னதமான நற்கருணை வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுத்துக் கொள்ளுவோம். இப்போது நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு அவரை ஆராத்தி புகழ்ந்து பாடுவோம். நற்கருணையிலே எழுப்பவரே ஆராதனை புரிவோம். அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுப்பவரே ஆராதனை புரிவோம். அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். வருக வருக என்று அழைக்கும் மனது வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. வருக வருக என்று அழைக்கும் மனது வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில்லையே. உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து கொள்ளுதே. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். அருகிலே வருபவரே ஆராதனை புரிவோம்.
உருகி உருகி நீதம் உனக்கென எரிந்திடும் மெழுகு திரிகளென வளர்ந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பதத்தில் இணைந்திருந்து மலர்க்கும் மலர்களென அலங்கரிப்போம். உருகி உருகி நீதம் உனக்கென எரிந்திடும் மெழுகு திரிகளென ஒளிந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பாதத்தில் இணைந்திருந்து மலர்க்கும் மலர்களென அலங்கரிப்போம். உமது சீடரினவே உம் பாத சுவட்டில் நடப்போம். உமது அன்பின் கனலை உலகம் முழுதும் நினைப்போம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிரசன்னத்திலே ஒரே குடும்பமாக உம் அன்பு பிள்ளைகளாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளைகளை உம்முடைய பாதத்திலே ஒப்படைத்திருக்கின்றோம். ஆலயங்கள் அடிபட்ட இந்த கடினமான நேரத்திலே எம் இல்லங்கள் எல்லாம் உம் ஆலயங்களாக மாற, எம் உள்ளங்களிலே எம் இல்லங்களிலே உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாங்கள் இந்த வேளையிலே உணர்ந்து கொள்கின்றோம். நேரலை வழியாக உம்முடைய திருமுகத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த ஆசிரியரால் நிறைத்திரளவுமே மன்றாடுகின்றோம். உலக அனைத்தையும் ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய அன்பு பிரசன்னத்திலே ஒப்படைக்கின்றோம். இந்த கொடிய தொற்று நோயின் தாக்கத்துக்குள்ளாகி பயத்தோடும் கலக்கத்தோடும் ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் கையேந்து நிற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். நாளுக்கு நாள் மரணத்தின் ஓலங்கள் உயர்ந்து செல்லுகின்ற இந்த வேளையிலே மக்கள் தம்முடைய வாழ்வை தம்முடைய உயிரை பாதுகாக்க உம்முடைய அருளுக்காக ஏங்கி இருக்கிற இந்த வேளையிலே இவர்கள் எல்லோரையுமே நீர் காத்திருள்ள உம்முடைய அன்பின் பீடத்திலே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நோய்க்கு எதிரான போரிலே தங்களுடைய உயிரை பணயம் வைத்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நலன் விரும்பிகளை ஆண்டவரை ஆசீர்வதித்து காத்திருளோமை வேண்டுகின்றோம். எங்களுடைய உயிரை நீர்தாமே காக்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே புது வாழ்வை தந்துள்ள வேண்டுகின்றோம். எனக்கு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய அன்பின் சந்நிதியிலே ஒப்படைக்கின்றோம். நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களை, நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடு நாங்கள் வெற்றி கொள்வதற்கு அருளை இன்னும் ஏராளமாக தந்தருள உம்மை வேண்டி நிற்கின்றோம். உம்முடைய அன்புக்கு எதிராக, உம்முடைய பாசத்திற்கு எதிராக, உம்முடைய நேசத்திற்கு எதிராக, உம்முடைய இரக்கத்திற்கு விரோதமாக நாங்கள் நாளாந்தம் கட்டிக்கொள்கின்ற பாவங்களுக்காக, பாவ பலவீனங்களுக்காக ஆண்டவரை உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டு இறந்தி மன்றாடி நிற்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த வேளையிலே நீர்தாமே பொறுப்பெடுத்துள்ள உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். இந்த உலகத்தின் மாயைக்குள்ளே அடித்து செல்லப்படாமல், இந்த உலக காட்டுகின்ற மாயைக்குள்ளே தங்களுடைய எதிர்கால வாழ்வை, தம்முடைய விசுவாச வாழ்வை தொலைத்து விடாமல் எங்களுடைய பிள்ளைகள் தம்முடைய அன்பு வாழ்வை உண்மையிலே கட்டி
கட்டி எழுப்ப வேண்டும் என்று எங்களுடைய பிள்ளைகளுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். நல்ல திருமணங்கள் நடைபெறுவதற்காக, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏங்கி இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர்தாமே ஆசீர்வதித்தாலும் தங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் நல்ல முறையிலே அமைந்திட வேண்டும் என்று, கண்ணீரோடு ஏங்கி நிற்கின்றவருடைய பயணங்கள் நிறைவாக அமைந்திட வேண்டும் என்றும், இன்னும் சிறப்பாக ஆண்டவரே குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே மண்டியிட்டு மன்றாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர்தாமே குழந்தை பாக்கியத்தால் நிறைத்து ஆசீர்வதித்தரள உம்மை வேண்டி மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலே அன்பான ஆண்டவரே, எங்களுடைய மறை மாவட்டத்தை, மறை ஆயரை, அவர் எடுக்கின்ற முயற்சிகளை, எங்களுடைய விசுவாச வாழ்வை கட்டி எழுப்புவதற்காக அவர் எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் நீர்தாமே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும், எல்லா குருக்களை துறவிகளை ஆசீர்வதித்து காத்துள்ள வேண்டும் என்றும், அவருடைய அர்ப்பண வாழ்வுக்கு எதிராக எழக்கூடிய எல்லா சவால்களையும் எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே நற்கருணையினாதரே உம்முடைய வல்லமையினாலே அவர்கள் வெற்றி கொள்வதற்காக, உம்முடைய அன்பின் சாட்சிகளாக அவர்கள் என்றும் வாழ்வதற்கு நீரே அருள் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே மன்றாடுவதோடு, இந்த கொரோனா தொற்றுக்குள்ளாகி தனிமையிலே கைவிடப்பட்ட நிலையிலே தகுந்த ஆயத்தம் இல்லாமல் மரிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் ஆண்டவரை பேரிரக்கத்தோடு நீர்தாமே உடைய தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை மன்னித்து உம்முடைய அன்பின் சன்னிதானத்திலே ஏற்றுள்ள வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவரே உம்மிடத்திலே அவர்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகின்றோம். அன்பின் இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, நீர் எங்களுக்கு தருகின்ற வல்லமைக்காக, நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம், போற்றி புகழுகின்றோம். உம்முடைய அற்புத செயல்களுக்காக உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை நன்றி செலுத்துகின்றோம். எல்லோரும் சத்தமாக இந்த வேளையிலே நான் சொல்லுகின்ற ஆர்ப்பரிப்புகளிலே, புகழ்ச்சி ஆராதனையிலே எல்லோருமாக கலந்து கொள்வோம். நான் சொல்லுகின்ற சுபத்தை நீங்கள் எல்லோருமாக சத்தமாக என்னோடு சேர்ந்து அதை தொடர்ந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன், நற்கருணை ஆண்டவரை உம்மை போற்றுகின்றேன், உன்னை அன்பு செய்கிறவரை உம்மை வணங்குகின்றேன். நற்கருணை ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகின்றேன். எல்லா போற்றிக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே தலை வணங்குகின்றேன். எல்லா போற்றிக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே தலை வணங்குகின்றேன். நற்கருணை ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன். எல்லோருமாக இந்த வேளையிலே பாடப்படுகின்ற இந்த பாடல்களிலே உம்மை நான் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நான் அன்பு செய்கின்றேன் ஆண்டவரே என்று எல்லோருமாக இந்த பாடப்படுகின்ற பாடலிலே பக்தியோடு கலந்து கொண்டு இம்மத்தியிலே கொலு வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்துவோம். எங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர், எங்களை நேசிக்கின்ற ஆண்டவர், எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் இந்த வேளையிலே நிறைவாக ஆசீர்வதித்துள்ள நன்றி உணர்வோடு நன்றி உள்ள பிள்ளைகளாக அவரை போற்றி வாழ்த்தி ஆராதிப்போம். சாயலுள் மறைந்தே வசிக்கும் ஒப்பற்ற தேவானின் அடி பணிவோ அர்ச்சனே உம்மை நான் சிந்திக்க எத்துணை எம்முள்ளம் கனிந்தேழகுதே உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே,
உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே. உம்மை நாம் விசுவாசிப்போம் தூதரே. எம்மை நீர் ஆளுவீர் எங்கள் ராஜனே. என்னுடைய துன்ப வேளைகளே என்னோடு தங்கி இருக்கின்ற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகின்ற ஆண்டவரே, வல்லமை தந்து கரம் பிடித்து வெற்றியின் மகனாக நான் வாழ்வதற்கு அருள் செய்கின்ற நாதரே, உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை நான் என்றும் பாடுவேன் ஆண்டவரே. உம்முடைய நேசத்தை நான் என்றும் போற்றுவேன் ஆண்டவரே. உம்மை போடுகின்றேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே. நன்றி உணர்வோடு பாடுவோம். என் துன்ப நேரத்தில் என்னுடன் தங்கியே வல்லமை தந்தென்னை காத்திட்ட தெய்வமே, உம்மன்பை நாளெல்லாம் புகழ்ந்தே பாடவே என் உள்ளம் என்னாலும் ஏங்கியே நாடுதே. உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே. உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே. உம்மை நாம் விசுவாசிப்போம் தூதரே. எம்மை நீர் ஆளுவீர் எங்கள் நாதரே. சொந்தங்கள் சுற்றங்களின் பாசங்கள் எல்லாம் வேஷமாகின்ற பொழுது நம்பிய மனிதர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் என நாங்கள் நினைத்தவர்கள் எங்களை கைவிட்டு செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, என்னுடைய கரம் பற்றி உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நான் வாழ்வதற்கு, உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பதற்கு, உம்முடைய நேசத்தை பாசத்தை சுவைப்பதற்கு ஆண்டவரே நீர்தாமே என்னோடு கூட இருந்தீர். உம்முடைய இந்த உயர்ந்த உள்ளத்தை, பாசம் நிறைந்த உள்ளத்தை ஆண்டவரே நான் எப்படி பாடுவேன்? என்னுடைய வார்த்தைகள் உம்மை புகழ்வதற்கு போதுமா என்ற உள்ளத்தோடு ஏக்கத்தோடு எல்லோருமாக ஆண்டவரை புகழ்வோம். சொந்தத்தின் பாசங்கள் வேஷமாய் போகையில் நம்பியோர் எங்களை கைவிட்டு நிற்கையில் என் கரம் பற்றியே வெற்றிக்காய் தூக்கினே, என் கரம் பற்றியே வெற்றிக்காய் தூக்கினே. உம் பாச உள்ளத்தை எப்படி பாடுவேன்? உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே. உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே. உம்மை நாம் விசுவாசிப்போம் தூதரே. எம்மை நீர் ஆளுவீர் எங்கள் ராஜனே.
எகிப்திலிருந்த உம்முடைய அன்பின் மக்களை, உம்முடைய பாசத்துக்குரியவர்களை எந்த கொள்ள நோயும் அணுகாமல் ஆண்டவரே நீர் பாதுகாத்து அவர்களுக்கு வாக்களித்த அந்த நாட்டிற்கு செங்கடலை பிளந்து பாதை அமைத்து அவர்களை பாதுகாத்த தெய்வமே, அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஆண்டவரே, இந்த வேளையிலே எந்த கொள்ளை நோயும் எங்களை அணுகாமல் எங்களை இந்த நிமிடம் வரை காத்து வருகின்ற தெய்வமே, இதை போல் எல்லா மக்களையும் காத்தருள, அவர்களை மீட்டருள, நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து புது வாழ்வு தந்தருள நம்பிக்கையோடு நன்றியோடு உம்மை பாடுகின்றோம் ஆண்டவரே. கொள்ளை நோய் வாதைகள் எங்களை சூழாதே, திவ்ய கருணையால் எங்களை காத்திடும். வான்லோக அப்பமே போற்றியே போற்றியே, நித்திய காலமும் உம் தாளில் பணிவோ. உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே, எம்மை நீராளுவி எங்கள் நாதரே. அப்பத்திலே பொன்னர பிழையிலே கொலுவீற்றிருந்து எங்களை முகமுகமாக தரிசிக்கின்ற ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்வுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அன்பான பெற்றோரை உம்முடைய அன்பை இரக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நீர் எனக்கு கொடுத்த இந்த பெற்றோருக்காக ஆண்டவரே நன்றி சொல்லி உம்மை பாடுகின்றேன். என் உடன் பிறப்புகளுக்காக உம்மை போற்றுகின்றேன். என்னுடைய கஷ்டங்களிலே, துன்பங்களிலே, வேதனைகளிலே, கலக்கங்களிலே, தனிமையிலே என்னோடு துணையாக எனக்கு பலமாக பயணிக்கின்ற என் உடன் பிறப்புகளுக்காக நன்றி சொல்லுகின்றேன் ஆண்டவரே. என்னுடைய நண்பர்களுக்காக, நலன் விரும்பிகளுக்காக உம்முடைய தாழ் பணிகின்றேன் தேவனே. உதவி என்று நான் ஏங்கிய இந்த வேளையிலே, கஷ்டம் என்று நான் கலங்கிய பொழுதெல்லாம் எனக்கு கை கொடுத்து கரம் பிடித்து என்னோடு பயணிக்கின்ற என் நண்பர்களுக்காக, என் நலன் விரும்பிகளுக்காக, என் சொந்தங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். என் உற்றாருக்காக, ஊர் மக்களுக்காக ஆண்டவரே உம்மை நான் புகழுகின்றேன். எல்லா வேளைகளிலும் எனக்கு துணையாக வருகின்ற இவர்களை காத்து வழி நடத்தியமைக்காக உம்மை புகழுகின்றேன் ஆண்டவரே. அப்பத்தின் சாயலுள் மறைந்தே வசிக்கும் ஒப்பற்ற தேவானின் அடி பணிவோ. அத்தனே உம்மை நான் சிந்திக்க சிந்திக்க எத்துணை என் உள்ளம் கனிந்தே இழகுதே. என்னுடைய பாவங்களுக்காக
பாடுகளை ஏற்ற ஆண்டவரே, கசை அடியை முள்முடியை தாங்கிய வண்ணமாக என் பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். சிலுவை மரத்தை உம்முடைய தோளிலே சுமந்த வண்ணமாக தொடர் கசை அடிகளோடும் சபிக்கப்பட்ட வார்த்தைகளோடும் பயணம் செய்து என்னுடைய பாவங்களை ஏற்ற ஆண்டவரே, இறுதியாக கல்வாரி மலையிலே சிலுவை மரத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே 3 ஆணிகளை கரங்களிலும் கால்களிலும் ஏந்திய வண்ணமாக எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே உயிரை கொடுத்து என்னுடைய பாவத்தை மீட்ட ஆண்டவரே, உம்முடைய அன்பின் முழு வெளிப்பாடாக இந்த வேளையிலே நற்கருணையில் வீற்றிருந்து என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு புதுவாழ்வு கொடுத்து உம்முடைய அன்பின் வழியிலே நான் தொடர்ந்து வாழ்வதற்கு உதாரி மைந்தனை மன்னித்து அரவணைத்த பாசத்தின் தந்தையைப் போல வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவாசிப்போம் போதரே. நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாங்கள் அந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்வுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறிய நாங்கள் இந்த வேளையிலே இந்த ஆண்டவர் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை வறுமையாகிவிடும். இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களை நிறைக்காவிட்டால் எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் அற்றதாக போய்விடும். இந்த நற்கருணை ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. இந்த நற்கருணை ஆண்டவர் இல்லாத நேரம் அர்த்தமற்ற நேரம். இந்த நற்கருணை ஆண்டவர் இல்லாத கணங்கள் நிறைவில்லாத கணங்களாக மாறிவிடும். எனவே இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய வாழ்வுக்கு முழு அர்த்தத்தையும் முழு வாழ்க்கை முழுவதையும் அவர் தாமே நிறைக்க வேண்டும் என்ற உணர்வோடும் எண்ணத்தோடும் நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா என்ற எண்ணத்தோடும் இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவரை நோக்கி பாடுவோம். உயிரின் ஊற்றானவரை, என்னுடைய ஆற்றலானவரை, என்னுடைய நினைவு ஆனவரை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து புகழ்ந்தவர்களாக இந்த வேளையிலே ஒருமித்த உள்ளத்தோடு ஒன்றித்த மனத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளா
நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிர் மூச்சானவரே நீர்தாமே, உண்மையின் வடிவானவரே, உறவின் பிறப்பானவரே, உள்ளத்தின் மகிழ்வானவரே, என் நற்கருணை ஆண்டவரே, உம்மிடத்திலே உம்முடைய அன்பு பிள்ளையாக ஆற்றலையும் வாழ்வையும் மகிழ்வையும் நிறைவையும் தந்தருள உம்மை பாடுகின்றோம் ஆண்டவரே. உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வடிவே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலானவரே நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய வலிமையும் நீர்தாமே ஆண்டவரே. வாழ்க்கையை, அதன் சவால்களை, அதன் குழப்பங்களை நான் எதிர்த்து நிற்பதற்கு, அவற்றோடு போராடுவதற்கு வலிமையை தந்த ஆண்டவர் நீர்தாமே. எனது அரணானவரே, என் கேடயமானவரே, என் பாதுகாப்பானவரே நீர்தாமே ஆண்டவரே. என் நற்கருணை ஆண்டவரே நீர்தாமே என் பலனும் என் நம்பிக்கையும் என் கோட்டையும் அரணுமாக இருக்கின்றவரே, உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம் ஆண்டவரே. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய். எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? கலக்கம் நிறைந்த காலங்களிலே, குழப்பங்கள் நிறைந்த நேரங்களிலே ஆண்டவரே நீர்தாமே என் நினைவாக இருக்கின்றீர். என் சந்தேகங்களை, என் விசுவாச வாழ்வுக்கு எதிராக வருகின்ற சவால்களை நான் வெற்றி கொள்வதற்கு உன் அன்பின் நினைவுதான் ஆண்டவரே முழு காரணமாக இருக்கின்றது. என் தவறுகளிலிருந்து, மனித பலவீனங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து நான் மீள்வதற்கு நீர்தாமே என் மீட்பாக இருக்கின்றீர். எல்லாவற்றிற்கும் மேலாக என் உயிராக, எனக்கு எல்லாமாக ஆண்டவரே நற்கருணை நாதரே நீர்தாமே இருக்கின்றீர்.
எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ரஜேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதரங்களே, இந்த அற்புதமான ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியின் மக்களாக, நிறைவின் மக்களாக, முழுமையின் மக்களாக இருக்கின்றோம். காரணம், இந்த ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். இந்த ஆண்டவர் எங்களை வழிநடத்தியவராக இருக்கின்றார். அன்று எம்மாவுஸ் பயணத்திலே தன் சீடர்களோடு வழி நடந்து அவர்களுக்கு இறை வார்த்தையை, மீட்பின் செய்தியை எடுத்து சொல்லி அதற்கான விளக்கங்களை கொடுத்து நெறிப்படுத்திய ஆண்டவர் ஈற்றிலே அந்த சீடர்களோடு வழிநடந்து அவர்களை அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு பக்குவமாக அழைத்துவிட்டு அவர் தொடர்ந்தும் வழிநடக்க போகின்றவர் போல காட்சி கொடுக்கின்ற பொழுது அங்கே சீடர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கும், ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கும், மாலை வேளையாயிற்றே என்று சொல்லுகின்றார்கள். இங்கே மாலை வேளை, இருள் சூழ்ந்த வேளை என்பதே அங்கே ஒரு கஷ்டத்தை, ஒரு கலக்கத்தை, வேதனையை, குழப்பத்தை, சந்தேகத்தை, கவலையை நிறைத்த ஒரு நேரமாக, இருள் சூழ்ந்த ஒரு பொழுதாக அந்த நேரத்திலே அங்கு சீடர்களுக்கு இருக்கின்றது. காரணம், அவர்கள் நேசித்த, அவர்கள் அன்பு செய்த, அவர்கள் வழி நடந்த, அவர்கள் நம்பிய ஆண்டவர் இறந்து விட்டார் என்ற அந்த குழப்பம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவர் உயிரோடு எழுந்து அவர்களோடு வழி நடந்து வந்தார் என்பது. அதனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும். இது மாலை வேளையாயிற்று, குழப்பம் நிறைந்த வேளையாக இருக்கின்றது, கலக்கம் நிறைந்த வேளையாக இருக்கின்றது, கஷ்டம் நிறைந்த வேளையாக இருக்கின்றது, தனிமை உணர்வை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய வேளையாக இருக்கின்றது. இதே போன்றுதான் நாங்களும் இருக்கின்றோம். கொடிய கொள்ளை நோய் எங்களுடைய படலையை தட்டுவது போன்ற ஒரு கலக்கம் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். உலக மக்கள் எல்லோரும் எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, இந்த கொள்ளை நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெற முடியாதா என்ற ஒரு இருள் சூழ்ந்த நேரமாக, ஏக்கம் நிறைந்த நேரமாக, கண்ணீர் நிறைந்த கணங்களாக இருக்கின்றதே. அன்று அந்த எம்மாவுஸ் சீடர்கள் உணர்ந்ததை போல, ஆண்டவரே என்னுடைய குடும்பம் கவலைகளால் நிறைந்த வண்ணமாக இருக்கின்றது, குழப்பங்கள் சூழ்ந்து போய் இருக்கின்றது, கண்ணீர் வடிந்த வாழ்க்கையாக இருக்கின்றது, எங்களுக்கு விடுவே இல்லையா என்ற ஏக்கத்தோடு நாங்கள் இருக்கின்ற
ஒரு இருள் சூழ்ந்த வேளையாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எங்களோடு தங்கியிருக்கின்றார். ஆண்டவர் எங்களோடு வாசம் செய்கின்ற நேரமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் கலங்க தேவையில்லை, குழம்ப தேவையில்லை, சந்தேகப்பட தேவையில்லை, விசுவாசத்தை இழக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், எல்லாம் வல்லவர், சக்தி நிறைந்தவர், இந்த அண்ட சராசரங்களையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்திய ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர். இந்த தன்னுடைய வார்த்தையின் வடிவாக இருந்து இந்த உலகத்தை உருவாக்கியவர், அதற்கு உயிர் கொடுத்தவர். இந்த வேளையிலே, இந்த நிமிடத்திலே எங்களோடு, என்னோடு இருக்கின்றார். என்னுடைய வீட்டிலே வந்து என்னை சந்திக்கின்றார். அந்த உணர்வு நிறைந்தவர்களாக எங்களுக்கு மீட்பு வரப்போகின்றது, விடுதலை வரப்போகின்றது, மகிழ்ச்சி நிரம்ப போகின்றது, அமைதி கிடைக்கப் போகின்றது, நிம்மதி வாழ்க்கை எனக்கு கைகூட போகின்றது, நிம்மதி பெருமூச்சை நான் விடக்கூடிய நேரம் எப்பொழுதே கனிந்து விட்டது என்ற மனநிலையோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு எல்லோருமாக எழுந்து நின்றவர்களாக வாசிக்கப்படுகின்ற இந்த நற்செய்தி வாசகத்திலே பக்தியோடு கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, திருவசனங்கள் 22 தொடக்கம் 33 முடிய. அதிகாரம் 14, திருவசனங்கள் 22 தொடக்கம் 33 முடிய. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டே அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சற்று அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரங்களே, இன்று நாங்கள் இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலிருந்து வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தை பகுதியானது
எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே நான் கூறியது போல இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கையை, புதியதொரு தைரியத்தை, தென்பை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியின் முதல் பகுதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவு பருகிய அந்த புதுமை நிகழ்ந்ததையும், வயிறார அந்த மக்கள் உண்ட பிற்பாடு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தனியாக தனக்கு முன்பாக படகேறி அனுப்புகின்றார், கட்டாயப்படுத்தி அனுப்புகின்றார். அதன் பிற்பாடு மக்களையும் அனுப்பிய பிற்பாடு ஆண்டவர் இயேசு தனித்திருந்து தன் தந்தையோடு ஜெபத்தின் வழியாக உறவாடி கொண்டிருக்கின்றார், உரையாடி கொண்டிருக்கின்றார். இந்த வேளையில் தான் தனக்கு முன்பாக படகேறி சென்ற சீடர்கள் அங்கே கடலிலே பெரும் காற்றின் தாக்கத்துக்கு உள்ளாகி பெரிய அலைகளால் அவர்கள் படகு அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களை நோக்கி நடந்து வருகின்றார். எபிரேய மக்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இந்த இயற்கையிலே குறிப்பாக இந்த காற்று, கடல் என்பது இவை இரண்டுமே தீய சக்திகளின் ஆளுகைக்கு, ஆதிக்கத்துக்கு உட்பட்டவைகள், தீய சக்திகளின் ஆதிக்கத்தால் நிறைந்தவைகள். இவற்றின் பிடிக்குள்ளே சிக்கியவர்கள் எவரும் உயிர் தப்ப முடியாது, உயிர் பிழைக்க முடியாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய இரட்சணிய வரலாற்றிலே நடந்த பெரியதொரு நிகழ்வை மறந்திருந்தார்கள். அதுதான் கடவுள் செங்கடலை பிளந்து பாதி அமைத்து அவர்களின் முன்னோருக்கு வழி அமைத்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்ற நிகழ்வு. அதை அவர்கள் முழுமையாக மறந்து அவர்கள் இந்த கடலையும் காற்றையும் நீரையும் தீய சக்திகளின் ஆதிக்கம் நிறைந்ததொன்றாகவே கருதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் தான் குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் ஏக்கத்தோடும் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அச்சத்தோடும் இருந்த சீடர்களை நோக்கி ஆண்டவர் நடந்து வருகின்றார். அவர்களுக்கு ஆண்டவர் நடந்து வந்ததே ஒரு பெரிதாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த ஆண்டவர் நடந்து வந்ததை கூட அவர்கள் பார்த்ததும் சொல்லுவார்கள், பேய், தீய ஆவி என்று அவர்கள் அஞ்சி கலங்குகின்றார்கள். காரணம், ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த கடல், அந்த நீர் தீய சக்தியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறது என்ற அவர்களின் மூட நம்பிக்கை. அதனால் தான் அவர்கள் பேய், ஒரு தீய சக்தி என்று கதறுகின்றார்கள், கத்துகின்றார்கள், குழம்புகின்றார்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுவார், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கின்ற வார்த்தை. அன்று சீனாய் மலையிலே மோயிசனுக்கு எரிகின்ற முச்சடியின் நடுவிலிருந்து உரைத்த குரல், நான் தான், இருக்கிறவர் நாமே இருக்கிறவர் என்கின்ற அதே குரல் எங்கே ஒலிக்கின்றது? நான் தான், இருந்தவர், இருக்கின்றவர், என்றும் இருப்பவர், அவர்தாம் கடவுள் என்கின்ற அந்த பதில் கொடுக்கப்படுகின்றது, நம்பிக்கை கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு எந்த சக்திகளுக்கும் மேலானவர். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய எந்த சக்திகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வல்லமை மிக்கவர். எந்த சாத்தானும், எந்த தீய சக்தியும், எந்த மாய மந்திரங்களும் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டவைகளாக,
அவருடைய வல்லமைக்கு உட்பட்டவைகளாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் தம்முடைய சீடர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அவர் புலப்படுத்துகின்றார், வெளிப்படுத்துகின்றார், நிரூபிக்கின்றார். அந்த வேளையிலே அன்பான சகோதரங்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை படகு இந்த உலகத்தின் இருக்கக்கூடிய தாக்கங்களினாலே, மாய மந்திரங்களினாலே, குழப்பங்களினாலே, நோயினாலே, தேவையற்ற கவலைகளினாலே, கஷ்டங்களினாலே அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது எங்களில் பலரின் நம்பிக்கை இது அலகையன், தீய சக்தியின், சாத்தானின் வேலையாகத்தான் இருக்கின்றது. இவற்றிலிருந்து நான் மீண்டு வர முடியாது, இவற்றிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது, இவற்றிலே நான் மூழ்கி சாக வேண்டும், மடிய வேண்டும், என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, சந்தேகத்தோடு, விசுவாசமின்மையோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கூறுவதே, இவையெல்லாம் என் ஆளுகைக்கு, என் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை. இவை அனைத்தின் மேலாக அன்று அந்த பெரும் புயல் காற்றோடு கொந்தளித்த கடலின் மீது நடந்ததைப் போல, நான் நடந்து வந்ததைப் போல, இவற்றின் மேலாக நான் வல்லமையோடு நடந்து வர முடியும். என்னை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? என் மீது மீண்டும் உங்களுடைய நம்பிக்கையை புதுப்பிக்க முடியுமா? நீங்கள் வைத்த நம்பிக்கையை மீண்டும் ஆழப்படுத்த முடியுமா என்ற கேள்வியோடு ஆண்டவர் இந்த வேளையிலே எங்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அதன் பிற்பாடு நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நற்செய்தியின் தொடர்ச்சியாக பேதுரு, ஆண்டவர் இயேசு தம்மை அடையாளப்படுத்திய பொழுது பேதுருவானவர் அங்கே கூறுவார், ஆண்டவரே நீர்தாம் என்றால், நடந்து வருவது நீர்தாம் என்றால் நானும் உம்மிடம் நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லுகின்றார். உடனே ஆண்டவர் நடந்து வா, நடந்து வா, கடல் மீது நடந்து வா என்று ஆண்டவர் இயேசுவும் அவரை அழைக்கின்றார். அன்பான சகோதரங்களே, ஆண்டவரை அடையாளம் காணுகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் கூறுவதே, என்னை போன்றே நீயும் வல்லமை உள்ள மகனாக, மகளாக என் மீது நம்பிக்கை கொண்டு, என் மீது விசுவாசம் கொண்டு இந்த உலகத்தின் சக்திகளுக்கு மேலாக நடந்து வா. உலகத்தின் ஆதிக்கங்கள் அனைத்திற்கும் மேலாக உன்னுடைய கால்களை பதித்து அவற்றை உன்னுடைய குதிக்காலினால் மிதித்துக் கொண்டே என்னை நோக்கி நடந்து வா என்று ஆண்டவர் என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், அழைக்கின்றார். இவ்வாறாக பேதுரு நடந்து வருகின்ற பொழுது மீண்டுமாக அந்த காற்றையும் புயலையும் கண்டு அவன் அச்சம் கொள்ளுகின்ற பொழுது, தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாச பயணத்திலே அவன் தளம்பல் காணுகின்ற பொழுது, ஆட்டம் காணுகின்ற பொழுது, மீண்டுமாக இந்த தீய சக்திகளின் ஆதிக்கங்களை கண்டு குழம்புகின்ற பொழுது அவன் அவற்றுக்குள்ளே அமிழ்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அங்கேதான் அவன் மீண்டுமாக குரல் எழுப்புகின்றார், பேதுரு, ஆண்டவரே நான் மூழ்கி போகின்றேன், என்னை காப்பாற்றும். உடனடியாக ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி அவரை தூக்குகின்றார். அன்புக்குரிய சகோதரங்களே, என்னுடைய கலக்கங்களிலே, என்னுடைய குழப்பங்களிலே, என்னுடைய கவலைகளில், கண்ணீரிலே, கஷ்டங்களிலே, ஏமாற்றங்களிலே நான் யாரை கூப்பிடுகின்றேன்? நான் விசுவாசமற்றவனாக இருக்கவில்லை, மாறாக நான் ஆட்டம் காணுகின்றேன். நம்பிக்கையற்றவனாக இருக்கவில்லை, என் நம்பிக்கை வாழ்விலே நான் தளர்ச்சி விடுகின்றேன். இந்த உலகத்தின் மாயைகளை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு நான் குழம்புகின்ற பொழுது அவற்றோடு நான் அடித்து செல்லப்படுகின்றேன். இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, இந்த வேளையிலே நான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்மை நோக்கி என் கரத்தை நீட்டுகின்றேன், என்னை காப்பாற்று. இந்த உலகத்தின் மாயைக்குள்ளே நான் அமிழ்ந்து போகின்றேன் ஆண்டவரே, அவற்றிலிருந்து நான் வெளிவர என்னை கரம் பிடித்து தூக்கு
என்கின்ற பொழுதே ஆண்டவரின் அன்பு கரம் எனக்காக உங்களுக்காக ஆணிகளை ஏற்றுக்கொண்ட அந்த கரம், ஆணிகளை தாங்கிக் கொண்ட அந்த கால்கள் என்னை நோக்கி ஓடி வருகின்றதே, அந்த கரம் என்னை தூக்குகின்றதே, நம்பிக்கையோடு கூப்பிடுகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்குமாக. எனவே அன்பான சகோதரங்களே, இந்த ஆண்டவர் இயேசு என்னை தூக்கிவிட, கரம் பிடித்து மீண்டுமாக எனக்கு வாழ்க்கையை கொடுக்க, இந்த வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே எங்கெல்லாம் நான் அமிழ்ந்து போகின்றேனோ அவற்றிலிருந்து மீண்டுமாக கரம் பிடித்து தூக்கி எனக்கு புது வாழ்வு தர காத்துக் கொண்டிருக்கின்றார். கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்றார். என்னை காக்கின்ற ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். விழித்த வண்ணமாக இருக்கின்றார், ஏங்கிய வண்ணமாக இருக்கின்றார். எப்பொழுது என்னுடைய மகன், என்னுடைய மகள் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அன்போடு, ஆசையோடு மீண்டுமாக ஆண்டவரே நான் உனக்குரியவனாக வாழ வேண்டும், உன் அன்பின் சாட்சியாக நான் இருக்க வேண்டும் என்று கையை நீட்டுவான். அவனை நான் தூக்க வேண்டும், என் மகளை நான் எழுப்பிவிட வேண்டும். அவனுடைய அமிழ்ந்து போகின்ற இந்த உலகத்திலிருந்து புது வாழ்வு கொடுத்து வெற்றியின் வீரனாக, வெற்றியின் மகனாக நான் மீண்டுமாக அவனை நான் வாழ வைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார். இயேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதரங்களே, எனவே இந்த வேளையிலே இருள் சூழ்ந்த இந்த காலத்திலே நாங்கள் இந்த ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக இருப்போம். ஆண்டவர் மீது என்னுடைய பார்வையை பதிய வைப்போம். காரணம், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார், எனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அன்பின் இதயத்திலிருந்து இரக்கம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை நான் சுவைக்க, என்னுடையதாக்கிக் கொள்ள, என்னுடைய சொத்தாக மாற்றிக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு நாங்கள் விருப்போடு, முழு மனத்தோடு, முழு ஆசையோடு நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஓடி வருவோம். இதைத்தான் ஒரு பாடல் வரி சொல்லுகின்றது. எதனாலும் நிறையாத வெறுமை இது, அருளுன்றி துயிலாத இதயம் இது. எதனாலும் நிறையாத வெறுமை இது, அருளின்றி துயிலாத இதயம் எது. இந்த வரிகள் எல்லாமே புனித அகுஸ்தினாருடைய ஆன்மாவின் ஏக்கமாக இருக்கின்றது. ஆண்டவரே, உம்மிடத்திலே என்னுடைய ஆன்மா தஞ்சமடையும் வரை அது அமைதியற்றதாக, அல்லலுற்றதாக, ஏங்கிய வண்ணமாகவே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். எனவே இந்த புனித அகுஸ்தினாருடைய வார்த்தைகளை மீண்டும் எங்களுடையதாக மாற்றிக்கொண்டு ஆண்டவர் தாமே என்னை நிறைக்க வேண்டும், என்னை காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த வேளை என்னை விட்டு விலகாத ஆண்டவர், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று கூறுகின்ற அந்த ஆண்டவரை ஒரு முறையாக எல்லோருமாக பாடல் வழியாக புகழ்ந்து பாடுவோம். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என்னை மறந்தாலும் ஊரென்னை வெறுத்தாலும், என்னை மறந்தாலும் ஊரென்னை வெறுத்தாலும், உன்னோடு உனக்காக நான் இருக்கின்றேன், உன்னோடு உனக்காக நான் இருக்கின்றேன். விலகுவதில்லை, நான் விலகுவதில்லை,
உன்னை விட்டு எப்போதும் விலகுவதில்லை, விலகுவதில்லை, நான் விலகுவதில்லை. உன்னை விட்டு எப்போதும் விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு என்று விலகாத தெய்வமாக இருக்கின்றேன். என்னுடைய சொந்தங்கள் என்னை பிறந்து சென்றாலும், சோகங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையின் தொடர்கதையாக மாறிவிட்டாலும், ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றீர், என்னை கைவிடாமல் இருக்கின்றீர். என்னை மட்டுமே எப்போதும் நினைத்தவராக, என்னை காப்பவராக, என்னை மீட்பவராக, என் கரம் பிடித்து தூக்குபவராக இருக்கின்றீர். உணர்வோடு உண்மையை உணர்ந்தவர்களாக எல்லோருமாக பாடுவோம். நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. சொந்தங்கள் பிரிந்தாலும், சோகங்கள் தொடர்ந்தாலும், சொந்தங்கள் பிரிந்தாலும், சோகங்கள் தொடர்ந்தாலும், என்னோடு எனக்காக நீர் இருக்கின்றீர், என்னோடு எனக்காக நீர் இருக்கின்றீர். கைவிடுவதில்லை, நான் கைவிடுவதில்லை, என்னை மட்டும் எப்போதும் கைவிடுவதில்லை. கைவிடுவதில்லை, நான் கைவிடுவதில்லை, என்னை மட்டும் எப்போதும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. அன்புக்குரிய சகோதரங்களே, இந்த வேளையிலே எங்களுடைய மன்றாட்டங்களை ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லி மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய விண்ணப்பங்களை, எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கின்ற ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு இந்த வேளையிலே எங்களுடைய மன்றாட்டங்களை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, வல்லமையோடு எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்ற தெய்வமே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய தாய் திருச்சபைக்காக உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். விசுவாசத்துக்கு எதிரான பல போராட்டங்களை, விசுவாச சத்தியங்களுக்கு எதிராக எழுகின்ற பல தப்புறையான போதகங்களை எதிர்த்து துணையோடு ஆவியின் வழி நடத்துதலோடு திருச்சபையை காத்து வருகின்ற, வழி நடத்தி வருகின்ற எங்களுடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், இன்னுமாக இறை மக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறையாக தூய ஆவியின் வல்லமையால் நிறைத்திருளோம் மன்றாடுகின்றோம். இவர்கள் எடுக்கின்ற எல்லா பணிகளிலும், நற்செய்தி பணிகளிலும் நீர்தாமே துணையும் பலமும் பாதுகாப்புமாக இருந்து காத்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகனைத்தையும் ஆண்டு வழி நடத்துகின்ற வல்லமை உள்ள பிதாவே, இந்த வேளையிலே உலக நாட்டு தலைவர்கள் அனைவரையும் குறிப்பாக எம் நாட்டு தலைவர்களை உம்முடைய அன்பின் வழி நடத்துதலுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் விவேகத்தோடும் நாட்டு மக்களை ஆளக்கூடிய வல்லமையை நம் தலைவர்களுக்கு தந்திரளவும், இன மத பேதமின்றி எல்லா மக்களையும் சமத்துவத்தோடும் சுய மரியாதையோடும் சுய நிர்ணய உரிமையோடும் வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தெய்வமே, நிம்மதியை எங்களுடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் என்று இந்த வேளையிலே நம்பிக்கையோடு உம்மிடம் வருகின்றோம்.
சிறைச்சாலைகளிலும் வதை முகாங்களிலும் இன்னும் தொடர்ச்சியாக அடைபட்டிருக்கின்ற எம் அன்பு உறவுகளுக்கு வெகு விரைவிலே விடுதலை வாழ்வு கிடைக்கவும், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மீண்டுமாக தங்களுடைய குடும்பங்களோடு வந்து சேர்ந்து அமைதியான சந்தோஷமான வாழ்வையை தொடர்வதற்கு வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிர் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய எல்லா நோயாளரையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே இந்த வேளையிலே தொட்டு குணமாக்கி அருள வேண்டுமென்றும், இந்த தொற்றுக்குரிய ஆபத்தான சூழ்நிலையில் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கவும், இந்த நோய்க்கு எதிரான போராட்டத்திலே தம்முடைய உயிரை பணயம் வைத்து பணியாற்றுகின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நீர்தாமே பாதுகாப்பும் அரணுமாக இருந்து காத்துருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களுடைய குடும்பங்களுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். பொறுப்புள்ள குடும்ப தலைவராக, தலைவியாக, பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய வல்லமையை ஒரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தந்துள்ளவும், நாளாந்த வாழ்வை நடத்தக்கூடிய வழிவகைகளை கண்டுகொள்ளவும், இன்னுமாக குடும்பத்திலே உண்மையான அமைதியும் அன்பும் நிலவும், உண்மையான அன்பு பகிரப்படவும், புரிந்துணர்வோடு குடும்ப வாழ்க்கை கட்டியெழுப்பப்படவும், இறை விசுவாசம், நம்பிக்கை இந்த குடும்பத்தின் அஸ்திவாரமாக இருக்க நீர்தாமே அருள் தர வேண்டுமென்றும், இன்னும் சிறப்பாக பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு, கல்வி மேம்படவும், நல்ல திருமணங்கள் நடைபெறவும், தொழில் வாய்ப்புகள் கிடைக்கவும், தொழில் முயற்சிகள் நிறைவான பலனை கொடுக்க நீர்தாமே அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையோடு எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை, வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கின்ற ஏக்கங்களை மௌனமாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே வைத்தவர்களாக அவருடைய ஆசீரை பெற அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்புயரே என்ற கீதத்தில் பங்கு கொள்ளுவோம். அருளானுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. உரையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெருக. ஆண்டுயரே வருளானு மன அவற்றும் சுதனவற்றும் புகழ்ச்சியோடு வேற்றியாற்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவற்றும் அளவில்லாத சமமான
புகழ்ச்சி என்று மேயாக பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினே. அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருகுடல் தீரத்துமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் உய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். புனித வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜோசவாஸ் முனிந்தினரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜூஜிண்டி மேசனட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.